நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? வேதத்தில் உள்ள வார்த்தைகளை, வேதத்தை நாம் கேட்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கக்கூடிய நிலவரத்துல காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயம் அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நிலவரத்தில் இருக்கிறதா? அல்லது தேவனுடைய ஊழியர்கள் பேசும்பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்பொழுது அதற்கு நாமே ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அல்லது இருதயத்திலிருந்து நம்ம இருதயத்தை கடினமாக்கி, இருதயத்தை நாம் கடினமாக்கி தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு அதற்கு நாமே காரணமா காணப்படுகிறோமா என்றதை நம்ம சிந்திக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படி நாம் காணப்படும் பொழுது தேவனுடைய மகா கடுங்கோபம் அவர்கள் மேல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கோபம் நமக்கு வேண்டாம். தேவனுக்கு அப்படிப்பட்ட கோபத்தை உண்டாக்குறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. அப்படியாக கர்த்ததாமே இந்த வேதத்துக்கும் அவருடைய வசனங்களுக்கும் நம்ம கேட்கும்படியாக நம்முடைய இருதயத்தை ஒரு சதையான இருதயம் உள்ளவர்களாக நாம் ஒப்பு கொடுக்க கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக.